வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி வந்து யாராவது உங்களுக்கு லாக் பண்ணிட்டாங்க அப்படின்னா இவங்க இந்த வீடியோவில் கட்டுற மாதிரி அவ்வளோ ஈஸியாக வந்து செல்ஃப் டிஃபென்ஸ் பண்ண முடியாது. ஃபுல் வீடியோ பாருங்க, ஃபுல் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நமக்கு மாஸ்டர் கண்ணன் இப்போ வந்து நம்ம செல்ஃப் டிஃபென்ஸ் வீடியோ பார்த்துருக்கீங்க. அது வந்து பாசிபிள் கிடையாது, ஓகேங்களா? ஏன்னா இது மாதிரி நேரத்தில் நடக்க வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி பிடிச்சிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ரிலீஸ் பண்ண முடியாது, ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, இப்போ இவரு என்ன பிடிக்கும் நான் ரிலீஸ் பண்ணேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரென்த்னிங் தான். நமக்கு வந்து டெக்னிக் யூஸ் ஆகல. ஸ்ட்ராங்காக ஒரு ஆள் வந்து ஒரு நார்மல் பர்சன் பிடிச்சா ரிலீஸ் பண்ணலாம். இந்த ஃபிங்கர் ரிலீஸ் இருக்குது. அதுவே நான் ஒரு பிடிக்கிறேன், ரிலீஸ் பண்ண முடியாது. பாருங்க இப்போ சொல்லிட்டு இப்போ ஓகே. இப்போ அவரோட ஸ்ட்ரென்த் என்னோட கம்பேர் பண்ணும்போது கம்மி தான். இப்போ ரிலீஸ் பண்ணிடலாம், ஓகேங்களா? இப்போ நான் அவரை கழுத்தை நான் இந்த இடத்துல ஃபோக்கஸ் பண்ணாமல் ஒரு ஃபிங்கர் மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணுறேன். அவரை ரிலீஸ் பண்ண முடியாது பார்ப்போம். ஓகே, பார்த்துட்டீங்களா? கண்டிப்பாக இது முடியாது, ஓகேவா? ஸோ ஏன்னா இந்த இடத்துல வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா ஸ்ட்ரென்த்தை ஃபோக்கஸ் பண்ணுறோம், ஸ்ட்ராங் ஃபோக்கஸ் பண்ணுறோம். கண்டிப்பாக வாய்ப்பு கிடையாது. அது லேடிஸ் பார்க்கும்போது ஒரு ஜென்ஸ் வந்து கழுத்தை பிடிச்சாங்க அப்படின்னா கண்டிப்பாக 101% ரிலீஸ் பண்ண முடியாது. இந்த ஃபிங்கர் பிடிச்சா இருக்க முடியாது. நான் அந்த அளவுக்கு ப்ரெஸ் பண்ணுவாங்க. ப்ரெஸ் பண்ணி கண்டிப்பாக ரிலீஸ் பண்ணி இன்னொன்று பார்த்தீங்கன்னா நெக் ரொம்ப வந்து சாஃப்டாகவும் ரொம்ப சின்னதாகும். இதுக்கு ஃபுல்லாகவே கழுத்து அடைக்கும், ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் டெக்னிக் பாருங்கள். நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும், ஓகேங்களா? ப்ராக்டிஸ் பண்ணும்போது இந்த மாதிரி பாருங்கள், இந்த டிஸ்டன்ஸ் உங்களுக்கு சரியாக இருந்துச்சுன்னா இப்போ பாருங்கள், இந்த மாதிரி கையை வந்து பொதுவாக ஸ்ட்ரைட்டாக யாரும் வைக்க மாட்டாங்க. இப்படி ஸ்ட்ரைட்டாக படிக்கணும், ஓகே? இந்த ஓகே, ஃபுல் ஓகே. பாருங்க, இந்த நம்ம ரெண்டு கையும் கிளியராக இருக்குது. நீங்கள் ரெண்டு கையை இங்கேயும் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ உள்ளே யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணி இந்த ரெண்டு கட்டவர்களோட இந்த பாருங்க, இந்த கழுத்தோட இந்த பாருங்க, இந்த இடத்துல நீங்கள் வந்து ப்ரெஸ் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக பாருங்க கை விட்டுருவாங்க. இப்போ நான் ஒரு வந்து இது டெமோன்ஸ்ட்ரேஷன் பண்ணல, ஸ்டார்டிங் இடத்துல தான் பிடிக்க வச்சுருக்கேன், ஓகேங்களா? இப்போ இங்கே இது நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம், சரி. இப்போ இந்த சைடு கை வச்சு சேம் அதே இடமா இந்த ரெண்டு ஃபிங்கரோட இந்த கண்ணாடி போட்டுருக்காரு. கண்ணோட ப்ரெஸ் பண்ணி இன்னொரு லோடு அதிகமாக இருக்கும், ஓகே? அப்போ என்ன பண்ணுறோம், அந்த பாருங்க, இது இந்த கண்ணோட ப்ரெஸ் பண்ணி பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காகவே யாரோடைய ஸ்ட்ரென்த் பண்ண முடியும், ஓகேங்களா? அப்போ நீங்கள் பேசிக்காக உங்கள் வீட்டில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். பிடிச்சிட்டாங்க, ஓகேவா? ஸ்ட்ராங்காக பிடிக்கும். நீங்கள் அவங்க ஸ்ட்ராங்காக பிடிச்சி என்ன பண்ணணும், உடனே ஸ்ட்ராங்காக பண்ணுவோம். அப்போ பேசிக் என்ன பண்ணுவீங்க, பிடிக்க சொல்லுங்கள். அழகாக இருந்தால் இந்த பாருங்க ஃபிங்கர் இருக்குது. இன்சைடில் ப்ராக்டிஸ் பண்ணும்போது இது வராது. இதை மட்டும் ப்ளஸ், ஓகே? ஸோ அவுட் சைடு பண்ணும்போது ஓகே. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லாங்கில் இருக்கான்னு வச்சுக்கோங்க, ஓகே? லாங் அதாவது நல்லா காலாக இருக்காங்க, அவங்க வந்து நம்ம கையை இருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா பாருங்க, பிடிக்கிறாங்க. நம்ம ஃபுட் ஒர்க் பண்ணுறோம். கூட பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு பேரும் ஒன்று சரிங்க. இது சேர்த்துட்டு பாடியில் வந்து அவ்வளோ எவ்வளோ ஸ்ட்ராங்காக பிடிச்சல பாருங்க. இந்த எல்போவோட ப்ரெஸ் பண்ணி, ஏன்னா நம்மளோட டாப் ஃப்ரண்ட் சைடு சிம்பிள், ஓகேங்களா? நான் சிம்பிள் டெக்னிக்ஸ் தான் ஃபோக்கஸ் பண்ணுறோம். டெக்னிக்ஸ் தான் ஃபோக்கஸ் பண்ணி பண்ணுறேன் பாருங்க. ஸோ பாடி மூவ்மெண்ட் ரொம்ப முக்கியம். ஃப்ரெண்ட்ஸ், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மேக்ஸிமம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. கமெண்ட்ஸ் பண்ணி கண்டிப்பாக உங்களுக்கு போடுறேன். ஜெய்.